செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by India தூய தேங்காய் எண்ணெய். எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? யூ டோன்ட் வரி மேடம், நான் டேக் ஆர்டிஸ்ட். அதனால எவ்வளோ பெரிய டைலாக் லென்த்தியா இருந்தாலும் ஒரே டேக்ல ஓகே பண்ணிடுவேன். மண்டையிலே வச்சேன்னா இதெல்லாம் ஷூட்டிங் நினைச்சியா? தப்பா போனா ஒன் மோர் கேட்டு மறுபடியும் எடுக்கிறதுக்கு நிஜமான நிச்சயதார்த்தம். அதுவும் அகிலாண்டேஸ்வரிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது உனக்கு எனக்கு சேர்த்து ஊன்னு சங்கு ஊதிடுவாங்க. கூல் மேடம், முகூர்த்த டைம்ல என்ட்ரி கொடுத்து மோதிர மாத்தும் போது நம்ம பிளான் போட்டபடியே நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவேன். நீ மட்டும் அப்படியே கரெக்டா செஞ்சு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டனா உனக்கு பேசுனதை விட அதிகமான பேமெண்ட் நான் கொடுக்கறேன். இங்க பாரு, எனக்கு பணம் எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, அந்த அகிலாண்டத்தோட மானமும் மரியாதையும் அதை விட அதிகமா போகணும். அதெல்லாம் விட முக்கியமான விஷயம், அருணுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். நாம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஆயுதம் போது மேடம், இந்த நிச்சயதார்த்தத்தை தூள் தூள் ஆக்கிடலாம். உடைக்கணும்டி, தூள் தூளா உடைக்கணும். இப்ப எல்லார் கண்ணிலையும் சந்தோஷத்தை பாக்குற, அந்த சந்தோஷம் போய் எல்லார் கண்ணிலையும் ரத்தத்தை பாக்கணும். அருணோட நிச்சயதார்த்தம் நின்னே ஆகணும். ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணி சொதப்பிடாத, சரியா? அம்மா வா. இது யாரு மேடம்? எங்க வீட்டு சமையல்காரி. அம்மாவாகட்டும் இல்ல ஐயாவாகட்டும், உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்கன்னு நீங்க இப்படி பண்றீங்கம்மா? தப்புமா, நீங்க பண்றது பெரிய தப்பு. எல்லாத்தையும் ஒட்டு கேட்டியா? கேட்டம்மா, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கேட்டுட்டேன். நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்புமா. கௌரவமான அந்த குடும்பத்தோட ரெண்டாவது மருமக நீங்க. அக்கான்னு நீங்க வாய் நிறைய கூப்பிடுற அம்மாவுக்கு இப்படி மனசார துரோகம் பண்ணலாமாமா? இது யாருக்கும் நல்லதில்லம்மா. உங்களை கையெடுத்து கும்பிடுறம்மா, ஒன்னும் பண்ணாதீங்கம்மா. சின்னையாவும் ஐஸ்வர்யா அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அவங்கள விட்டுருங்கம்மா. கேவலம் ஒரு சமையல்காரி, நீ எனக்கு புத்தி சொல்றியா? உன்னை விட்டு வச்சதானடி. இப்ப பாரு, புடிடி இத. வா வாடி. விடுங்கம்மா, எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்கம்மா. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? என் கையை விடுங்கம்மா. கதவை திறங்கம்மா. அம்மா, நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடாதீங்கம்மா. அம்மா, அம்மா, கதவை திறங்கம்மா. அம்மா, அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அம்மா. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாசினே நமஹ, ஓம் சந்திரசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் விரூபாக்ஷாய நமஹ, ஓம் கவர்ச்சினே நமஹ, ஓம் வீரலோகிதாய நமஹ, ஓம் சங்கராய நமஹ, ஓம் சூலபாணியே நமஹ. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? அக்கா, வந்தவங்க எல்லாருக்கும் காஃபி டிஃபன்லாம் கொடுத்து பேசி பொறுப்பா உட்கார வச்சுட்டு வந்தேன்க்கா. பரவாயில்ல, உனக்கு இப்பவாவது பொறுப்பு வந்திருக்கேன். என் பொறுப்பை கொஞ்ச நேரத்துல பார்க்க தானே போற. இருக்குடி உனக்கு இந்த நக்கலுக்கெல்லாம். கடவுளே, இந்த நிச்சயதார்த்தம் நிக்க கூடாது, நல்லபடியா நடக்கணும்.
எங்க போச்சு இந்த புள்ளி முட்டை? விஜயா, எஸ் மேடம். என் கார்ல இருக்கிற அந்த கவரை எடுத்துட்டு வா. போ சீக்கிரம். ஓகே மேடம். கைய விடுறி. சின்னையோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறியா? பொண்ணுடுவோம் உன்னை. அடிக்காதடி, சொல்றத கேளு. என்னடி கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்ன அடிச்சு கொன்றாத. நீ எல்லாம் எதுக்கடி வாழணும்? போய் சாகு. இங்க பாரு, அருண் தான் இந்த நிச்சயதார்த்தத்தையே நிறுத்த சொன்னாரு. எப்படியோ கவர் மாறிடுச்சு. அப்போ ஆட்டம் ஆரம்பமாக போகுது. நிச்சயதார்த்த மோதிரம் என்கிட்ட இருக்கே. இத சீக்கிரமா கொண்டு போய் கொடுத்துடணும். ஆனா அம்மாக்கு தெரியாம கொடுக்கணுமே. எப்படி கொடுக்கறது? இது பொண்ணு வீட்டு மோதிரம். பையன் பொண்ணுக்கு போட வேண்டிய மோதிரம் எங்கம்மா? நல்லா பாருங்க, அங்கதான் இருக்கும். இல்லையே, நன்னா தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லையே. ஒண்ணுதாம்மா இருக்கு. வனஜா, அக்கா, எங்க மோதிரத்தை காணோம். அக்கா, நான் தட்டுல தான்க்கா வச்சேன். உன்கிட்ட தானே அந்த பொறுப்பை ஒப்படைச்சேன். எங்க மோதிரம்? ஐயோ, நல்லா தேடி பாருங்க சாமி, நான் இங்கதான் வச்சேன். மோதிரம் என்கிட்ட இருக்குமா? ஏய், உன்கிட்ட இருக்கா? பத்திரமா இருக்கட்டும்னு முந்தானையில முடிஞ்சு வச்சிருந்தம்மா. அறிவு இருக்காடி உனக்கு? நாங்க இங்க மோதிரத்தை காணும் தேடிட்டு இருக்கோம். முந்தானையில முடிஞ்சு வச்சாலாம். முந்தானையில இவள அதுவும் எவ்வளவு லேட்டா வந்து நிக்கிற பாரு. எப்படி வெளியே வந்த? ஏதாவது சொன்ன தொலைச்சிரும் உன்னை. இந்தாங்க சாமி, கொடுங்க. இந்தாங்க. இந்த மாதிரி வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு இனிமே அதை தொட்டு பாரு, உனக்கு இருக்கு அப்போ. மகா
महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि तन्नो प्रचोदयात्। ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। இந்தாங்க மோதிரத்தை வாங்கிக்கோங்க. ரெண்டு பேரும் பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்தாங்கோ ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. காட் bless you. நல்லா இருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருப்பா, நல்லா இருமா. நல்லா ரைஷு. எழுந்துருங்க. அகிலா, மோதிரத்தை மாத்துறதுக்கு முன்னாடி மருமகளுக்கு gift பாண்ட் கொடுக்கணும்னு சொன்னியே, மறந்துட்டியா? விஜயா எடுத்துட்டு வந்துட்டா. விஜயா? எஸ் மேடம். ஐஸ்வர்யா, திஸ் இஸ் ஃபார் யூ. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சாச்சு. இது என்ன ஆண்டி ஸ்பெஷல் கிஃப்ட்? இது கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு நான் கொடுக்குற கிஃப்ட். அவங்க கையால கொடுத்தாலே ஸ்பெஷல் தான். நீ ஓபன் பண்ணி பாருமா. ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணி பாரு. என்னாச்சு? ஏன் டென்ஷன் ஆகுற? What happened? இத பார்த்தா நீங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே காரி துப்போம். பாருங்க. பாருங்க. என்னங்க இது? உங்க பையன் உங்க வீட்டு சமையல்காரி கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கா? ச்சே. இதுதான் உங்களோட ஸ்பெஷல் கிஃப்டா? அருண், எங்க மானத்தை வாங்குறதுக்காகவே இப்படி பண்ணியா? தாக்ஷாயினி, ஒரு நிமிஷம். இனஃப். தயவு செஞ்சு என்ன கன்வின்ஸ் பண்ண பார்க்காதீங்க. ஐஷு, இன்னும் ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? மாலையை கழட்டி போட்டு வாடி. ஆண்டி ஒரு நிமிஷம். சார், தாட்சாயினி, சார், சங்கர். ஏய் பார்வதி, இங்க வா. பார்வதி, என்ன இது? அப்பா, ஆண்டி அவசரப்படாதீங்க. தாட்சாயினி, ஆண்டி ப்ளீஸ். தாட்சாயினி, ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா, நில்லுங்க ப்ளீஸ். நாங்க சொல்றத கேளுங்க. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. சார் ப்ளீஸ், நாங்க சொல்றது கொஞ்சம். Stop it. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் ப்ளீஸ் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த போட்டோ, அருண் பக்கத்துல பார்வதி, எங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு டிரைவரோட பொண்ண சமையல்காரி ஆக்குனீங்க.
சமையல்காரிய ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் ஆக்குனீங்க. இப்போ ச்சே. என்ன என்ன ஏமாத்துறீங்களா? எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? ஐ நீட் த ஆன்சர் ரைட் நவ். ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க அங்கிள். எந்த பொண்ணாவது அருண்க்கு ஹாய் சொன்னா அவன் ஐ லவ் யூ சொல்லுவான்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அவனை நான் விரும்பினேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்? அகிலாண்டேஸ்வரி குடும்பத்துல ஒருத்தி ஆகணும் தான். இதெல்லாம் எனக்கு தெரியும் ஐஸ்வர்யா. என்னன்னு விசாரிப்போம், கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாம் தெரிஞ்சுதானே உங்க தம்பி எப்படி விட்டு வச்சிருக்கீங்க? எங்க ஹோட்டல் ஹவுஸ் கீப்பிங் பொண்ணு கிட்ட அவன் எப்படி நடந்துக்கிட்டான்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆண்டி கிட்ட சொல்லலான்னு வந்தப்போ சொல்ல வேண்டான்னு நீங்க தானே தடுத்தீங்க. உங்க பேச்ச கேட்டு நாங்களும் அமைதி ஆயிட்டோம். அன்னைக்கு ஹோட்டல்லே அப்படி பண்ணவன் உங்க வீட்டுக்குள்ள இன்னும் என்னென்னலாம் பண்ணிருக்கானோ. இப்படி மோசமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற இவனை எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் எங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியாவது இவனை சரி பண்ணிடலாம், இவனை திருத்திடலாம்னு நினைச்சேன். இவன்லாம் திருந்தாத ஜென்மம். அண்ணா, உங்களுக்கு தெரிஞ்ச கௌரவம் உங்க மகனுக்கு தெரியல. உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த சம்பந்தம் ஒத்து வராத. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. எதுக்குமா இவங்களெல்லாம் கும்பிடுற? They are all cheaters. No! அந்த போட்டோ எப்படி வந்தது? உன்னதாண்டா கேக்குறேன், சொல்லு. சொல்லுடா, அந்த போட்டோ எப்படி வந்தது? டேய் சொல்றா, அம்மா உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த போட்டோவை யார் எடுத்தா? அதுல பார்வதி எப்படா வந்தா? உன்னை தாண்டா கேக்குறோம், வாய் திறந்து பதில் சொல்லு. என்னடா இதெல்லாம்? I will kill you. மரியாதையா சொல்லு. என் பொறுமையை சோதிக்காத. சொல்லு. அந்த சமையல்காரி கூட எப்படிடா போட்டோ எடுப்ப? டேய் பைத்தியமாடா நீ? அவங்க கேக்குறது உனக்கு காதுல விழல? பதில் சொல்றா. டேய் சொல்றா, அம்மா உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்காங்க. ஆதி, நான் 5 எண்ணுவேன். அதுக்குள்ள எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும். இல்ல இங்க ஒரு உசுறு போகும். One, 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 one. 2, 2, 2, 2. 3, 3, 3, 3, 3, 3.
நான் சொல்லிடுறேம்மா, நான் சொல்லிடுறேன். சொல்லு சொல்லுங்கறல்ல. பார்வதி எனக்கு பிடிச்சிருக்கு. அவளை நான் விரும்புறேன். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்.